Taste the Daily. அதாவது திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய பள்ளப்பட்டி ஊராட்சி, இந்த பள்ளப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பரமன் என்பவர் வீட்டை பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்ட, அதாவது திமுகவினர் உட்பட பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டிருக்கிறார். அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெயம் நகர் பகுதியானது தாழ்வான பகுதி. இந்த பகுதியில் அதாவது இப்ப திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பரமன் வீடு இருக்கும் இடம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய கழிவு நீரானது இந்த ஜெயம் நகர் பகுதிக்கு செல்வதாக கூறியும், மேலும் தற்போது மழைக்காலம் என்பதால் அந்த பகுதிக்கு வரக்கூடிய கழிவுநீர் ஓடை அகலப்படுத்தாமல் சிறிய ஓடையாக உள்ளது. அதிலிருந்து இணைக்கக்கூடிய பைப்பானது பெரிய அளவில் இருப்பதால் கழிவுநீர் ஓடை வரக்கூடிய கழிவு தண்ணீர்கள் மூலமாக தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக அந்த பைப் லைனை அகற்ற வேண்டும் என கூறி தற்போது திமுக தலைவர் பரமன் வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார். பெரும்பாலும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கக்கூடிய பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டுகளையும் தற்போது இந்த பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜெயம் நகர் பகுதியில் 80க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இருக்கிறார்கள். அது தாழ்வான பகுதி என்பதால் கழிவுநீர் மற்றும் மழைநீருடன் கலந்து கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி பல்வேறு தொற்று நோய்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. உடனடியாக இதனை அகற்றம் செய்ய வேண்டும் என கோரி பகுதி மக்கள் திமுக தலைவர் பரமன் இல்லத்தை முற்றுகையிட்டதால் இந்த பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்திற்குள் இது அகற்றம் செய்யாவிட்டால் மேலும் பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடத்தப் போவதாகவும் இந்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலாஜி.